அவர் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. எந்த நடிகர்கிட்டையும் எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்னு. ஸ்கிரிப்ட் டயலாக்கு அது நீங்கள் பண்ணுங்கள் சார், நீங்கள் பண்ணுங்கள் பார்க்கலாம். அது பண்ணீங்களே அதுலேருந்து கொஞ்சம் அவ்வளோதான். இவ்வளோ தான் அவரோட இன்புட்டே இருக்கும். முழுக்க நம்ம பண்ணுறதுலேருந்து அவர் எடுக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப என்னென்னா, ஸோ இன்றைக்கி ஷார்ட் ஃபிலிம் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கிற ஒரு அவர். ஸோ அவர் அங்கேருந்து வந்தது. அது இல்லாமல் எங்களோட ஷார்ட் ஃபிலிமை பெருசாக கொண்டு போய் பெஞ்ச் டாக்கீஸில் ரிலீஸ் பண்ணது அவர். ஸோ முதல்ல ஆன் ஸ்க்ரீனில் பெரிய ஸ்க்ரீனில் நாங்கள் பார்த்தது அவர் மூலமாக தான். ஸோ எங்களோட ஷார்ட் ஃபிலிமு படங்கள்லாம் வரதுக்கு முன்னாடியே எங்களை வந்து ஸ்க்ரீனில் போட்டு காட்டுற ஒரு பர்சன். ஸோ எப்பவுமே நன்றி கடன் பட்டிருக்கோம் அவருக்கு. அது தொடர்ந்துகிட்டே தான் எனக்கு இன்றைக்கும். அவர் ஏதாச்சும் ஒரு ப்ரொடக்ஷன்லையோ டைரக்ஷன்லையோ மாற்றி எனக்கு வாய்ப்பு வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அவரோட டீம்லேருந்து எனக்கு எப்பயுமே இருக்கும். அது எல்லாமே நல்லாயிருக்கும், திருப்தியாக இருக்கும். என்ன பண்ணணுன்னு இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவர் சொன்னதே இல்லை. ஆனால் என்ன பண்ணணும்னு நான் கேட்பேன். படிச்சு பாரு, உனக்கு என்ன தோணுதோ பண்ணு பார்க்கலாம் அப்படின்றவர். அவ்வளோதான். ஓகே. ஸோ இதுதான் அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச ஸ்டைல். வித்தியாசமான ஸ்டைல் இது. எனக்கு இப்படி வேணும், இந்த கண்ணை இப்படி தூக்கணும், இந்த புருவத்தை இப்படி பேசி இந்த டைலாக் வரப்போ எனக்கு இப்படி பண்ணணும். அது மாதிரி இது வரைக்கும் அவர் சொன்னலாம் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. பட் ஈ என்ஜாய் எவ்ரி ஒன்ஸ் பர்ஃபார்மன்ஸ். சூப்பர் ஸ்டாரெல்லாம் மானிட்டில் பார்த்துட்டு இருக்காரு, ஒரு டேரக்டர் டேக் போயிட்டுருக்கு, சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருப்பார் சூப்பர் ஸ்டாரை. ஹி என்ஜாய் எவ்ரி ஒன்ஸ் பர்ஃபார்மன்ஸ். பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, நல்லா இல்லை, ரொம்ப சைலண்டாக தான் இருக்கும், ரொம்ப நியூட்ரலாக தான் இருக்கும், ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ஆஹா ஓஹோன்னு அப்ரிஷியேட் பண்ணி நீங்கள் அவரை பார்க்க முடியாது. பட் ஹீ நோஸ், ஹீ லவ்.